நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க. எல்லோரும் நான் செய்கின்ற நன்மையினால் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. இதை யார் சொல்றா தெரியுமா? பெரிய பிரார்த்தனைங்க இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு பூச்சி யாவையும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று இருக்க வரம் தருவாய் தேவதேவா. மகாகவி பாரதி. என் வினையால் இவர்களுக்கு துன்பம் நீங்க வேண்டும், இன்பம் வர வேண்டும் என்று இப்படி பிரார்த்தனை பண்ணுங்களேன். இறைவா, நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த காசெல்லாம் என் மூலமாக கொடுக்கவை. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இறைவன் யாருக்கோ ஒன்றை கொடுக்கிறான், அது என் மூலமாக கொடுக்க வையன். இங்க பாருங்க, படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கு ஆகா. நான் இறை நம்பிக்கை கொண்டவள். திருமூலத்தை சொல்லிட்டு போறேன். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோவில் பகவர்க்கு ஆமே. என்ன அர்த்தம்? விளக்கம் தெரியாது, சொல்றேன். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இன்னும் சிம்பிள் தான். சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். சிம்பிள். கிருபானந்த வாரியார் சொல்வார், லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது, போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். இப்படி சொல்வார். இதை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் ஒரு வேலை செஞ்சாராங்க. திருப்பதிக்கு அவர் போயிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு 5 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு உண்டியலில் போடுறதுக்கு. அவர் கேட்டிருக்காரு, என்னப்பா பண்ண போகிறேன்னு. 5 லட்சம் ரூபாய் போட போகிறேன். ஒரு வேலை செய்கிறியா? என்ன பிரார்த்தனை உனக்கு? திருப்பதி சாமிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்றதான். ஓகே, இங்கே வா. இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் தரிசனம்லாம் சீக்கிரமாக போயிடுது, சீக்கிரமாக பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி நல்லா இருக்கு. முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் 36 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் லைனில் நிற்பாங்க. ஜரிகனி பிடிச்சி இழுத்து வர விட்டுருவாங்க. சரியாக பார்க்காதவங்க திரும்பி வந்து லைனில் நிற்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வெங்கடாஜலபதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக கால் கடுக்க மலையேறி வந்து நிற்கின்ற அந்த மக்களை பார்த்து நேராக அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டு போய் 1000 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினாராங்க. வரிசையில் நிற்கிறாங்களே, கிட்ட அவங்ககிட்ட டிக்கெட் கொடுத்தாரான். போய் சாமியை பாருன்னு. பாருங்களேன், படமாடும் கோவில் பகவருக்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கதாக. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே. அவர் பண்ணி முடிச்சிட்டார். செலவு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். குரான்ல இறைவன் ஆணையிடுகிறாங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் நீ சம்பாதித்துக்கொள், 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் வைத்திரு.